சோதனை வாரத்தை அவர் விரும்பிக்கின்றிருப்பார், சோதனை வருவதை விரும்பிக்கின்றிருப்பார். அந்த மக்காமை நினைச்சாலே மேரி செலிக்கும். சோதனை வாரத்தை எப்படி விரும்புறது? சோதனை வந்தானே அவர் அந்த அடுத்த சோதனைன்னு அதை என்ன செய்வார், எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அது இருக்கும். இது மக்காமுல் மஹப்பா. அது அந்த இடத்துக்கு சாதாரண மனிதர்களால் அடையாளம் தான். ஆனால் அதுக்கு வாழ்க்கையிட நிறைய இழப்பு அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும், பிரிக்கணும். கால அஸ்லம் துல்ல ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நான் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டேன். அஸ்லிம் அல்லாஹ் தஆலா சொல்றார், கட்டுப்படுறியா, முழுமையாக கட்டுப்படுறதா? அப்போ கால அஸ்லம் துல்ல ரப்பில் ஆலமீன். அப்போ அல்லாஹ் தஆலா இது பித்தலா இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா சோதிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலா சோதிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், நான் சொன்னேன் அவங்களோட ஒன்றில் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக இருக்கலாம், நபிமார்கள் பெரும் பாவங்கள் அவங்களுக்கு இல்லை. அப்போது தரஜாக்களை உயர்த்தப்பட தம்கி இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கறதுக்குன்னா முதலாக சோதனை வரும். சோதனை என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண சோதனை நம்ம படிச்சுக்கிறோம், சாதாரண சோதனை இல்லை. என்ன தன்னை பிள்ளையை குர்பானி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கனவை காட்டுறான். நபிமாருடைய கனவு உண்மை, விளங்கிட்டா, நபிமார்களுடைய கனவு உண்மை, அதனால் அதை சொல்கிறதுக்கு போகிறார். இது ஒரு சகோதரர் பயானில் எப்படி சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு கனவு வருது, பிள்ளைய நம்ம கொடுப்போமா, நம்ம அந்த இடத்துக்கு வருவோமா, அப்படி கம்பேர் பண்ணப்படாது, விளங்கிட்டா. நமக்கு கனவுல வந்தால் சைத்தாண்ட கனவுன்னு அர்த்தம். பிள்ளைய கொள்கிற மாதிரி கனவு நமக்கு வந்தேன்னா சைத்தாண்ட கனவு, இப்லீஸ்ட கனவுன்னு அர்த்தம், விளங்கிட்டா. நமக்கு அப்படி செய்யக்கூடாது, செஞ்சால் மடத்தனை. நபிமார்களுடைய கனவு வகை, அந்த நபிமாருடைய கனவு என்றது வகை. எங்களுக்கு அப்படியே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருந்தா கூட புறவு என்ன செய்யாது, எங்களுக்கு இந்த வழிகாட்டெல்லாம் வராது. குர்பானி கொடுக்கறதுக்கு ஆடெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, வராது. அந்த ஒப்பீடே பிள்ளை. ரசூலுல்லாஹ்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு வர்ற மாதிரி கனவு கண்டேன்றாரு. களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு வர்ற மாதிரி. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. அதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சைத்தான் உங்களது ஒருவருடைய கனவிலே விளையாடுகிறான், இந்த மாதிரி விஷயங்களை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாலே தவிர களத்து உருண்டு ஓடிச்சு தானே நாளைக்கே குர்பான் தான் என்ன செய்யலை, சொல்லலை. அது சைத்தானிய கனவுன்ற அர்த்தம். அது என்ன, சைத்தானிய கனவுன்றது அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அது அந்த நபிமார்களுக்குரிய சோதனை, எங்களுக்கு ஒரு படிப்பினை, எங்களுக்கு ஒரு படிப்பினையாக நடந்ததை தவிர இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்க நாங்கள் அப்படி கொடுப்போமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. காரணம் எங்களுக்கு அது கடமையும் இல்லை, எங்களுக்கு கூடாதுன்னு தான் மார்க்கம் எங்களுக்கு என்ன செஞ்சு அதை சொல்லி தந்திருக்கு. நபிமார்களுக்கு அப்படி சோதிச்சிருவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை உடனே என்ன செய்கிறாரு, கட்டுப்படுற அந்த நிலையில் ஒரு இடத்துலயாவது கவலை வருதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார்த்தைகள் எங்கேயாவது கவலைகள் வெளிப்படக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டதைகள் சாதாரண சோதனைகள் அல்ல. ஆனால் எதுலையுமே இறைவனோடு அதை ஒரு மக்காமுல், அதை பொருந்தி கொண்ட அமைப்பில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காமுல் மஹப்பாவாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நிலைமை இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதற்காக அவங்க 100% எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. 1-2 இடங்கள்ல அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம், முறைப்படலாம். இப்போ சில விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுக்கிறாரு, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் கைஃப துஹைல் மௌத்தா, எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான்னு காட்டுண்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமை இழக்கிறாங்க, ஒரு ஈமானிய பொறுமை அது. அப்போ அல்லாஹ் தஆலா அவலம் துமின், ஈமான் கொள்ளலையான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அவலம் துமின், நீங்கள் ஈமான் கொள்ளலையாண்டு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாரு, பலா நான் ஈமான் கொள்ளாமல்லாம் இல்லை, லியத்துமா இன்ன கல்வி, எனது உள்ளம் அமைதி அடைவதற்காக அப்படின்னு. சில விஷயங்கள் இருக்கு அப்படி தான். சிலர் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக இதை சொல்லுங்கள். அப்போ ஏன்டா நீங்கள் விருப்பத்தை நம்பலையா, விருப்பத்தெல்லாம் நம்பி தாங்கிறேன், ரிலாக்ஸுக்காக இதை செஞ்சிரு சரியா, இப்படி நம்ம சொல்கிறோமே, இது மனிதனுக்கு வரும். இது அல்லாஹ்வோட அவர் செய்யலாம், லியத்துமா இன்ன கல்வி, என் உள்ளம் அமைதி அடைவதற்காக. இப்போ இதை பார்த்த உடனே அதை ஈமான சரியாக விளங்குறமே. சில மக்களுக்கு ஈமான்லேயே ஒரு மிக பலகீனமாயிப்பார். அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சந்தேகப்பட்டீங்க, நம்மளே சந்தேகப்படலை இவர் சரியா அப்படின்ட்டு இவர் ஒரு சிந்தனை வருது. உண்ட சந்தேகத்தை அல்லாஹ் தஆலா உனக்கு கொண்டு வராமிக்கிறான். நீ ஊரில் இருக்கிற பிஸியில், உலகத்தில் இருக்கிற பிஸியில் இந்த சிந்தனைக்கு இதை கொண்டு வராமிக்கிறான். கொண்டு வந்தால் நீ காணாம பேத்திப்ப. நீ கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளோட சொத்து பார்த்து அப்படின்னு போயிருட்டா, நீ மார்க்கத்தை யோசிக்காம இருக்கிறதால உனக்கு இது சிந்தனைக்குள்ளே வரலை. உன்னை அதுக்கு மட்டும் அல்லாஹ் யோசிச்ச விட்டா நீங்கள் சோதனையில் மாட்டி இது வெளியே வந்துருப்பேன். அதனால தான் ரசூலுல்லாஹ் அங்கே சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி ஷக்கி பின் இப்ராஹிம், இப்ராஹிமை விட இந்த கேள்வியை கேட்பதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள். இப்ராஹிம் பட்ட சந்தேகம் இருக்கின்றார் ரசூலுல்லாஹ். சந்தேகம்னா அந்த சந்தேகப்படல அவர், அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா காட்டு அந்த அளவுக்கு ஒரு அமைதி அடைக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாங்கள் அதை விட தகுதி கேட்பதற்கு நாங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கேட்டாருன்னா அதை விட கேட்பதற்கு நாங்கள் தகுதி இருந்தாங்க. இதான் ஒரு நல்ல ஒரு முஃமினுடைய பார்வை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதை நாங்கள் அதை விட தகுதி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டார்னு வருது. இப்படியான ஒரு சில இடங்கள் வரும் மனிதனுக்கு. அது அவங்களுடைய உயர் தரஜாவை குறைக்கிறது இல்லை, உயர் தரஜாவிலிருந்து அடுத்த கட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிற்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுதுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, பதட்டம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி இருப்பாங்க. அவங்க அதை இந்த சோதனைகளை விரும்பிய மக்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதனால தான் அவங்க எதுவும் சோதனைகள் வருகிற நேரத்தில் துவா கேட்காமலே இருந்து விடுவார்கள். துவா கேட்காமலே
இருந்து விடுவார். துவா கேட்கக்கூடாது என்பதில்லை, துவா கேட்கலாம், சோதனைகளை விட்டு பிரச்சனையை விட்டு துவா கேட்கலாம். ஆனால் துவா கேட்காமலே இருந்து விடுவார்கள். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அவங்க தொடர்ந்து துவா கேட்டாங்கன்னு எங்கேயும் வரல. அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டுகின்ற பொழுது அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சிடறாங்க, யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுறாங்க. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சிடறான், கபூல் செஞ்சிடறான். அதனால தான் நம்ம எப்பயும் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மளே விரும்புகின்றவனாக இருப்பான். நமக்கு ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா தந்திருப்பான், நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நம்ம அதில் மூணில் ஒரு தரத்தில் இருந்துடணும். ஒன்றில் அந்த சபர் ஆரம்ப கட்டம், அல்லது முறைப்பாடு இல்லாத சபர், அதாவது ரிலால, அல்லது இந்த மஹப்பத்தில் இருந்துடணும். அந்த சோதனை அப்படியே போகிற டைமில் நம்ம ஒரு வார்த்தையை விட்டோம் வைங்களேன், எனக்கு இப்படி ஏன் தொடர்ந்து அல்லாஹு தாலா சோதனையை தந்துட்டுக்கிறான்னு தெரியலைன்னு அல்லாஹு தாலா உங்களோட இறக்கம் வச்சுருந்தா அதை இல்லாமல் ஆக்கிறோம். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவா, இல்லாமல் ஆக்கிறோம். உங்களோட அந்த சோதனையை வச்சதுக்கு பல காரணம் இருக்கும். உங்களோட தரஜாக்களை உயர்த்தி கொண்டு, உங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டு, உங்களுடைய தம்கீர் செஞ்சு அல்லாஹ் வச்சுக்கின்றிருப்பான். ஆனால் என் அடியான் இதற்கு மேலே என்ன செய்ய மாட்டான், தாங்காத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் என்று சொன்னால் உடனே உங்களை விட்டு அதை செஞ்சிடும். கண்டிக்கிறோம். பல வருடங்களாக பெட்டோடு எழுந்திருப்பாங்க, பொறுமையாக எழுந்திருப்பாங்க, தொழுகை நோன்பு என்று எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க. திடீரென நம்ம ஏன் தான் இப்படி வாழ்கிறோமோ, இப்படியே ஒரு அர்த்தமில்லாமல் வாழ்க்கை போயிட்டீங்கன்னு சொல்லி 2-3 நாளில் மரணம், சொல்லி 2-3 நாட்களில் மரணம். இது அல்லாஹு தாலா நல்ல மனிதர்களோடு வைக்கக்கூடிய சுன்னா. ஒரு உண்மையான ஃபக்கீஹ், ஒரு உண்மையான விளக்கமுள்ள ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னா, இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத், மிகப்பெரிய அருள். நான் எந்த வார்த்தையும் முந்தி என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அல்லாஹு தாலா என்னை அல்லாஹ் நேரடியாக பேசுவதில்லை. எங்கள் சோதனைகள் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, என் தரஜாக்கள் உயர்த்தப்பட்டுக்கிட்டு, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டு, நான் மிச்சம் இதில் சபராயிருந்துக்கிறேன், மிச்சமே என்ன செய்கிறேன், சபராயிருந்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்களா இல்லை அந்த பெண்மணிகிட்ட, என்ன அல்லாஹ்வின் தூதரை எனக்கு ஃபிட் வருது, அப்போ நான் துடிச்சு விழுகிறேன், இந்த ஆடைகளெல்லாம் விலகுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல, இன் ஷித்தி சபர்த்தி வலக்கில் ஜன்னா, நீங்கள் விரும்பினா பொறுத்துக்கங்க உங்களுக்கு சொர்க்கம்னா. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த மெசேஜை சொல்லாட்டி அந்த பெண்மணியோட உள்ளத்தில் ஒரு நாள் கேட்கணும்னு இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் இந்த மெசேஜை சொல்லலைன்னு வைங்களேன், அவங்க டெய்லி சோதிக்கப்பட்டு கண்டிக்கிறாங்க, டெய்லி துடிச்சு கண்டிக்கிறாங்க. யா அல்லாஹ் இதை நீக்கிறேன்னு ஒரு நாள் சொல்லணும்னு அவங்களோட உள்ளத்தில் இருக்கும், அல்லாஹ்ட்ட பிரார்த்திச்சோண்டு இருக்கும், அல்லாஹ் தஆலா நீக்க வாய்ப்பும் என்னது இருக்குது. ஆனால் அவங்க அப்படியே சபர் பண்ணினா என்னன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு சொர்க்கம் என்றாங்க. அப்போ அல்லாஹ்விட்ட உள்ளதை ரசூலுல்லாஹ் சொல்லி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு சபர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றாங்க. அந்த விரும்பினா நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், அது இல்லாமல் போயிடும்ன்றாங்க. விரும்பினா உங்களுக்கு நான் துவா செய்கிறேன், அது இல்லாமல் போயிடும்ன்றாங்க. அப்படி என்றா ஒரு முஃமின் தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சோதனைகள் அகப்பட்டுட்டேன்டா, அதை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த ஒரு இலவச பாதை. வேதனை தான், கஷ்டங்கள் தான், கண்ணீர் தான், அதில் நமக்கு தாங்க முடியாத விஷயங்களும் இருக்கும். இதில் 3ல் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தரஜாக்களில் நம்ம முறைப்பட்டு கொண்டுள்ள சபர், அல்லது முறைப்படாத ஒரு சபர், அதான் ரிலா அல்லது மஹப்பா. ஆனால் இந்த 3க்குள்ளே வச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்காம அதில் இருப்போமாக இருந்தால் சில பொழுது அது அலா மக்காமாக இருக்கும், மிக உயர்ந்த தரமாக அது என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்ம அங்கலாய்ச்சிட்டோம்னு வைங்களேன், ஒரு மூமின் அங்கலாய்ச்சிட்டான், என்னால் இது என்ன, இதுக்கு மேலே எனக்கு முடியலை அப்படின்னு சொல்கிற சிலருடைய வார்த்தைகளுக்கு அடுத்து நீங்கள் அவதானிச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பில் கூட நடக்கும். அந்த வார்த்தைக்கு அடுத்ததா ஏன் தான் எனக்கு இப்படி இருக்கோ தெரியா, அப்படி அதாவது ஏற்கனவே முறைப்பட்டிருப்பார், ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த சோதனையை கவலைப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். எனக்கு இது இதுவரைக்குமே ஏன் கிடைக்காம இருந்துன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி ஒரு கிழமை 2 கிழமையில என்ன செஞ்சிடும், கிடைக்கிற மாதிரி இருக்கும். அல்லது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து நீங்கள் எங்கேயோ போய் அதை அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொட்டுற மாதிரி என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா வைத்து விடுவான். ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், வலல் ஆஹிரத்து கைருன் லக்க மினல் ஊலா. நபியே, இந்த நாட்களை விட, இந்த பிந்தியதை விட, அதாவது இப்போ முந்தி வந்ததை விட பிந்தியது உங்களுக்கு என்ன சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவரை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க, அவரை நம்பியவர்களும் பணக்காரராகிறாங்க. அபூபக்கர்லாங்கலேருந்து இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்லேருந்து பணக்காரராகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமான வச்ச நிலைமையில் என்ன செய்கிறாங்க, மௌத்தாகிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஃபிக்ஹ் இருந்துச்சு, என்ன விளக்கம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எதிராக ஒரு துவா கேட்டிருக்கலாம், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை என்ன செய், அள்ளி கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் விளங்கி கொண்டது வேறு. லவ் தஅலமூன மா அலம் லதஹக்தும் கலீலம் வலபகைத்தும் கஸீரா. நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள், கூடுதலாக அழுதிருப்பீர்கள். அப்போ ரசூலுல்லாஹ் விளக்கம் அதிகம், பொறுமையும் என்ன அதிகம். இந்த இடம், அதாவது ஒரு மனிதன் வார்த்தையை விட்டு விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த 3வது நிலையில் எங்களை எப்படியோ ஒரு சோதிச்சு எங்கேயோ ஒரு தரஜாக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் விடுவான். சில ஹதீஸ்களில் வருது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு முஃமினை அல்லாஹ் தஆலா சோதித்து கொண்டே இருப்பான். யம்ஷி வமா அலைஹி ஹதியா, அவன் மௌத்தாரத்துக்கு முன்னால் எந்த பாவமும் இல்லாத நிலையில் இந்த பூமியில் நடமாடுவான். அவன் பூமியில் நடமாடுவான், மௌத்தாகிறதுக்கு முன்னால் எந்த பாவமும் அவனுக்கு என்ன செய்யாது,
இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த சோதனை என்ன செய்வான், கொடுத்து கொண்டே இருப்பான். வீதியில் நடந்து செல்வான், அவனுக்கு எந்த பாவம் இருக்காது. அதுக்கு அடுத்த நாளே மரணம் வந்தால் இவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பான். ஆனால் அந்த பாவம் எதுவும் அவனுக்கு இல்லைன்றது அவனுக்கு தெரியாது. இந்த சோதனைகளால், இந்த சோதனைகளால் அங்கவினர்களாக அமைஞ்சு விடுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா இந்த வாழ்க்கையில் அரைவாசி போராட்டத்தை எடுத்துட்டான். இன்பத்தை எடுத்தது போல துன்பத்தையும் எடுத்துட்டான். காரணம், அவங்களுக்கு அதன் ஊடாக செய்ய முடியாத அத்தனை நன்மைகளை அல்லாஹ் தாலா எழுதி கண்டிருப்பான். அந்த சோதனையில் அவங்க பொறுக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் தாலா என்ன செய்வான், அதுக்கு எழுதி கண்டிருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்தி பார்க்கணும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரத்தில் ஏறி குச்சி மிஸ்வா குச்சியை, அதாவது அந்த மரத்தை உடச்சி கணிக்கிறாங்க. அவருடைய கெண்டை கால் கொஞ்சம் ஒரு மெலிந்த, அப்படி ஒரு ஒரு லீனாக இருக்குது, ஒரு அதாவது அந்த மெலிஞ்ச காலாக இருக்குது. அந்த கெண்டை கால் அப்படி இருக்குமே. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சில நபி தோழர்கள் சிரிச்சிடுறாங்க, என்ன இப்படி இருக்குது கால் அப்படின்னு சொல்லி என்ன சிரிச்சிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹகூன மின் திக்கத்தி சாக்கைஹி, அவங்களோட காலை பார்த்தா நீங்கள் என்ன செய்றீங்க, சிரிக்கிறீங்க, அது அல்லாஹ்வுடைய தராசிலே உஹது மலையோட பாரமானதுன்னு நாங்கள் ரசூலாம் அப்படின்னா அஜிர் அதில் அடைய கூலி உஹது மலையோட பாரமானதுன்னா. ஒரு சின்ன ஒரு அங்கவீன ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிட்டா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தாலா இந்த வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு தரஜாவை என்ன செஞ்சிட்டான், எழுதிட்டான் அர்த்தம். நாளை மறுமையில் நாங்கள் விசாரித்து சோதிக்கப்பட்டு போகின்ற சொர்க்கத்துக்கு முன்னால் அந்த அவர் போகிறதுக்குரிய எல்லா தயாரையும் அல்ல இந்த உலகத்தில் என்ன செய்கிறான், கொடுக்குறான். ஆனால் அவர் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது, சபர். அவர் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது, அதில் சபர், பொறுத்து கொள்வது. எனக்கெல்லாம் இப்படி தந்துட்டானே என்று என்னது கவலைப்படாமல் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வது, திருப்தி ஆகிறது. சிலருக்கு அது உதாரணமாக ஷேக் பின் பாஸுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். பார்வை இல்லை, பார்வையால் செய்கிற அத்தனை பாவமும் இல்லையே, பார்வையால் செய்கிற அத்தனை பாவம் அதோடு என்ன செஞ்சிருது, இல்லாமல் போயிடுது. கிடைப்பது நியாமத், ஆனால் கிடைக்காமல் இருந்து சோதனைன்னு வந்துட்டா பொறுப்பது அதைபடி என்னது நியாமத்திட்டத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.